ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 50 மினிட்ஸில் வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னா அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிக்ஸாக்ட்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் போட்டால் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு தெரியும். இதுதான் வந்து லாஸ்ட் லோயர் லோ, இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போது இதை எப்போ பிரேக் பண்ணி கீழே வருதோ அப்போ தான் வந்து அது டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது வரைக்கும் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸில் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் 5 மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்ப்போம். அதே இது போட்டுக்கலாம். 5 மினிட்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து லாஸ்ட் ஹையர் லோ. இந்த லோ வந்து பிரேக் பண்ணி இன்னொருக்கா கீழே போயிடுச்சு. அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் 5 மினிட்ஸில் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒருவேளை மார்க்கெட் இன்னும் எது வரைக்கும் கீழே போகலாம் அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வந்து கீழே போகலாம். எந்த ஜோன் அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே போகலாம். இந்த ஜோன் வரைக்கும் கீழே போகலாம். இதுக்கு மேலே வந்து கீழே போச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ்லேயும் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸில் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் இன்னும் டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்றைக்கி என்ன ஆயிருக்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தாவே தெரியும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 0.74% வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. அதாவது 174 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகிருக்கு. ஓவராலாக ஓஇ வந்து எப்படி வந்து இன்றைக்கி பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அது பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்குமா மேலே போயிருக்குமான்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிரும். இதுதான் வந்து ஓஇ டேட்டா. ஓஇ டேட்டாவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையிலிருந்தே வந்து கால் ஆப்ஷன் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ஓப்பனிங்லேருந்தே 9:24 கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதுவே ஒரு சின்ன இண்டிகேஷன் வந்து என்ன இண்டிகேஷன் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி அதுவே வந்து இண்டிகேஷன். ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் கால் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. எப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து மார்க்கெட் 1:3க்கு வந்து மார்க்கெட் ஸ்லைட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ மட்டும் கம்மியாக இருக்குது. அப்போவும் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா புட் ஆப்ஷன் அதிகமாக எழுத ஆரம்பித்து கால் ஆப்ஷன் வந்து கம்மியாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்டர்செக்ட் ஆகலை. இன்னும் கால் ஆப்ஷனில் தான் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து இன்ட்ராடே ஓஏ சேஞ்சோட வேல்யூ. இப்போது ஓவராலாக ஓஇ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே ஒரு டேப் இருக்குது பாருங்கள். ஓவரால் பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டல் கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9,97,00,000 இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 7,57,00,000 இருக்குது. அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 கோடி கால் ஆப்ஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ ஓவராலாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 23,000 புட் ஆப்ஷன், 23,500 கால் ஆப்ஷன். மார்க்கெட் இந்த வீக்குக்கு வந்து 23,500லேருந்து 23,000 வரைக்கும் ட்ரேடாக இருக்குது. நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் போட்டு காமிச்சா நல்லாவே தெரியும். 15 மினிட்ஸில் போட்டுக்கலாம். 23,500 இந்த இது 23,000 இந்த ரெண்டுக்குள்ளே ட்ரேடாக இருக்குது. நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ரைட்டிங் பண்ணியிருக்கிறது அப்படி தான் வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் 23,000, இங்கே ஒரு ஆப்ஷன். இதுக்குள்ளே ட்ரேடாக இருக்குது. நிறையவே சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸுக்கு மேலே ட்ரேடாக இருக்கும். நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற ப்ரீமியம், அதாவது 23,500க்கு எவ்வளோ ப்ரீமியம்னு பார்ப்போம். 23,500க்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம்னு பார்ப்போம். டூப்ளிகேட் போட்டுக்கலாம். 23,500க்கு இன்றைக்கி எழுதியிருக்காங்கன்னு வைங்களேன். 23,500க்கு வந்து கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமாக இருக்குது. அப்போ அவங்களோட பிரேக் ஈவன் எதுவாக இருக்கும் அப்படின்னா 23,560 வரைக்கும் அவங்களோட பிரேக் ஈவனாக இருக்கும். அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகலாம். அதே மாதிரி 23,000னா அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது, அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீக் வரைக்கும் எழுதியிருக்காங்க. இப்போது வந்து எஃப்ஐடிஏ டேட்டா வந்து பார்க்கலாம். எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரைடே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,300 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏ. டிஏ வந்து 800 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இன்னும் செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் செல்லிங் மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா 4,000 கோடி 2,000 கோடி செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரைடே வந்து 1,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்னத்தோட டேட்டா வந்தால் தான் தெரியும் அவங்க வந்து இன்றைக்கி அதிகமாக செல் பண்ணியிருக்காங்களா கம்மியாக செல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம்
இன்னொரு டேட்டா பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாச்சு. எஃப்ஐடிஏ டேட்டா. எஃப்ஐடிஏ டேட்டாவில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். எஃப்ஐ ப்ரோ இது ரெண்டும் தான் வந்து முக்கியமான விஷயம். எஃப்ஐ வந்து மைல்டு பீரிஷாக தான் இருக்காங்க. இண்டெக்ஸில் வந்து மைல்டு பீரிஷாக தான் இருக்காங்க. நிஃப்டி வந்து எவ்வளோ எழுதியிருக்காங்க, நிஃப்டியில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபியூச்சர்ஸோட டேட்டா. ஃபியூச்சர்ஸில் வந்து மைல்டு புல்லிஷாக இருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் மைல்டு பீரிஷு, மிட் கேப் நிஃப்டியில் மைல்டு பீரிஷு. ஓவரால் வந்து ஃபியூச்சர்ஸில் மைல்டு பீரிஷாக தான் இருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து மைல்டு பீரிஷு, புட் ஆப்ஷன்லேயும் மைல்டு பீரிஷ். ரொம்ப பீரிஷ் கிடையாது, மைல்டு பீரிஷாக தான் இருக்காங்க. மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐ டேட்டா பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. 5 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வந்து டேட்டா. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.